ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் பை ஸ்மார்ட் வின் டிஎன்பிஎஸ்சி. டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். சியாமா பிரசாத் முகர்ஜி இன்றைக்குரிய தினமணி நியூஸ் பேப்பரில் வந்தது. இவர் ஆற்றிய முக்கிய பங்கு என்னென்னா, நகர்ப்புறங்களில் உள்ள வளர்ச்சியை கிராமப்புறங்களில் செயல்படுத்தியவர் இவர் தான். அதாவது ரூரல் ப்ளஸ் அர்பன் சொல்லுவாங்க. ரூரல் என்பது கிராமப்புறம், அர்பன் என்பது நகர்ப்புறம். அந்த அர்பனில் இருக்கிற டெவலப்மெண்ட்டை ரூரலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அப்படி பண்ணவர் யாருன்னா சியாமா பிரசாத் முகர்ஜி. அவருடைய பிறந்த நாள் ஜூலை 6. அதனால் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் சமீபத்தில் ஹிந்தி மொழியை சட்டப்பேரவையில் 4வது மொழியாக அறிமுகப்படுத்தியது? அசாம். அசாமுடைய சட்டமன்றம் ஆல்ரெடி 3 லாங்குவேஜை சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 4வது ஒரு மொழியை அசாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மொழி ஹிந்தி. அடுத்த விஷயம் போயிடலாம். அதாவது தமிழ்நாட்டில் சிங்கப்பன் சிறப்பு படை என்று ஒன்று ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி துர்கா வாகினி ரோந்து படைன்னு ஒரு பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவில் ஒரு ஸ்டேட் அறிமுகப்படுத்துச்சு. அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்னா மேற்கு வங்காளம். சிங்கப்பன் சிறப்பு படை தமிழ்நாடு, துர்கா வாகினி ரோந்து படை மேற்கு வங்காளம். அடுத்து, தேசிய SC/ST திட்டத்தை எந்த அமைச்சகம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது? குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் இதோடைய சுருக்கம் என்னென்னா MSME. MSMEனா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பேங்க்கில் லோன் வாங்குறப்ப MSME ஃபில் பண்ணுவோம். அந்த MSME தான் அந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் சுருக்கம் அமைச்சகம், அதோடைய சுருக்கம். இப்போ MSMEக்கு அப்ரிவேஷன் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இப்போ அடுத்து போகலாம். ஹூ இஸ் MSME இன் மினிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு? அதாவது MSME பார்த்தோம்ல, அதோடைய அமைச்சர் யாருன்னு கேட்காங்க. மதன் ராஜா, திரு மதன் ராஜா. 7வது உலக திருக்குறள் மாநாடு நடைபெற்ற இடம் பெங்களூரு. 7வது உலக திருக்குறள் மாநாடு நடைபெற்ற இடம் பெங்களூரு. இந்தியாவில் சமீபத்தில் எந்த மாநிலம் பள்ளிகளுக்கு அருகில் ஆற்றல் பானங்கள் விற்க தடை விதித்தது? மகாராஷ்டிரா. இந்தியாவில் சமீபத்தில் எந்த மாநிலம் பள்ளிகளுக்கு அருகில் ஆற்றல் பானங்கள் விற்க தடை விதித்தது? மகாராஷ்டிரா. சமீபத்தில் ஓய்வை அறிவித்த விளையாட்டு வீரர் நெய்மர் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் மற்றும் அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? நெய்மர் என்பவர் இப்போ சமீபத்தில் அவர் ஓய்வு அறிவித்தார். அவர் எந்த விளையாட்டு வீரர்னால் ஃபுட்பால், அதாவது கால்பந்து. அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பிரேசில். கடைசியாக ஒரு திருக்குறள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, குரூப் 4 சிலபஸில் மொத்தம் திருக்குறள் 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 அதிகாரத்தில் முதல் அதிகாரம் அன்புடைமை. அந்த அன்புடைமை அதிகாரத்தில் 10 திருக்குறள் இருக்குது. அதில் முதல் திருக்குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இந்த திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க. இதை நடுவில் ஒரு டேஷ் விட்டு அதில் என்ன வரும்னு கேட்கலாம். அதோடைய பொருளையும் படிச்சுக்கோங்க. பொருள் என்னடான்னா, உண்மையான அன்பை யாராலும் மறைத்து வைக்க முடியாது. அன்பு உள்ளவரின் கண்களில் தோன்றும் கண்ணீரே அந்த அன்பை வெளிப்படுத்தும். எடுத்துக்காட்டு தாய் மற்றும் குழந்தை. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.